இந்த பாசமான நாய்க்கும் பூனைக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தனா, இந்த பாசமான நாய்க்கு நம்ம சோறு போடுவோம், சோறு போட்டு வளர்ப்போம். அப்போ இந்த நாய் என்ன நினைக்கும்னா, அடட நம்ம ஓனர் எவ்வளவு நல்லவர்றா, நம்மளுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறாரு, நம்மள அவர் வீட்டு குழந்தை போல பாத்துக்கிறாரு, ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு, ஒருவேளை இவரு தெய்வமா இருப்பாரோ. எப்படி நான் என்ன நினைக்கும், தெய்வமா இருப்பாரோ, அந்த மனுஷன் நம்மளுக்கு இவ்வளவு பண்றானே, கண்டிப்பா அவன் தெய்வமா தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறது பாசமான நாயோட சுபாவம். அவன் கூட தான் இருக்கும். ஆமா. ஆனா பூனை அதர் சைட்ல எப்படி தெரியுமா நினைக்கும், பூனை உட்காந்துட்டே இருக்கும், நீ அதை கொஞ்சினே இருப்ப, நீ அதுக்கு சாப்பாடு போட்டுனே இருப்ப, நீ பால் ஊத்தினே இருப்ப, எல்லாம் குத்துனே இருப்ப. பூனை தெனாவட்டா பத்து என்ன தெரியுமா நினைப்போம், இவனா இவன் நம்மளுக்கு சோறு வைக்கிறான், நம்மளுக்கு பால் வைக்கிறான், நம்மள குளிப்பாட்டி விடுறான், நம்மள தடிவி விடுறான், நம்மள பாசமா பாத்துக்கிறான், ஒருவேளை நம்ம தெய்வமா இருப்போமோ அப்படி நினைக்கும் பூனை. பூனை அப்படி நினைக்குமா? இதுதான் நாய்க்கும் பூனைக்கும் உள்ள டிஃபரன்ஸ். திமுக எப்படின்னா ஒரு பாசமான நாய் போல மக்களுக்காக உழைக்குது, மக்களுக்காக கஷ்டப்படுது, மக்களின் நம்மளுக்கு ஓட்டு போடுறானே, ஒருவேளை மக்கள் தெய்வமா இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறது திமுக. விஜய் சார் யாத்திரையில பூனை மாதிரி இவனுங்க நம்மள பார்த்து ஓடி வரானுங்க, நம்மள பார்த்து கையை காட்டுறானுங்க, நம்மள பார்த்து ஆக்ரோஷமா துள்ளுறானுங்க, பாயிரானுங்க, உயிரை விடுறானுங்க, ஒருவேளை நம்ம தெய்வமா இருப்போமோ அப்படின்னு அப்படி நினைச்சுக்கிட்டுதான் 16 நாள் கால் சீட்டு குடுத்திருக்கிறாரு இந்த தெய்வம் மக்களை பாக்குறதுக்கு. நீங்க எல்லாம் வாங்க, நான் வருவேன், தரிசனம் காட்டுறேன், நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருங்க.